ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாம்கோ கிரமிசல்லேருந்து தாமஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவி. நம்ம டாம்கோ ரோவர் TR12 ஈவி மாடல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிருக்கிறது பெல்ட் டைப்பில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெல்ட் டைப்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மெட்டல் ட்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மீட்டில் வேணாலும் ஏறுற மாதிரி மோட்டரோட பவர் எல்லாமே அதனால் உங்களுக்கு ரிஸ்க்கான இடமா இருந்தாலும் சரிங்க, ஈஸியாக நம்ம மேலே ஏறி போகிறது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளோட ஸ்பெஷலாக என்னென்னா, உங்களுக்கு ஸ்பேர்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எங்கேயுமே நீங்கள் அலைய தேவையான கவலைப்பட தேவை கிடையாது. ஒரு போல்ட் எடுத்துக்கிட்டால் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் போல்ட், எல்லாத்துக்கும் ஒரு டிவிஎஸ் போல்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சீலும் ஒரே மாதிரி சீல் தான் போட்டிருப்போம். 4 சிலிண்டருக்கு 4 சிலிண்டருக்கு ஒரே சீல் தான் போட்டிருப்போம். ஹோஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஹோஸ் தான் போட்டிருப்போம். அப்போ நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் அணியா மாதிரி எங்கேயுமே நீங்கள் ஸ்பேர்ஸுக்காக அலைய வேண்டிய தேவை கிடையாது. அங்கங்கே அங்கனக்குள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே நீங்கள் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் போதும், எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கிறது மாதிரி நாங்கள் ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு அதை நீங்கள் ஸ்டாக்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி சீலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கே வந்து கொடுத்துட்றோம் நாங்கள், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்க போகுது. மெட்டல் ட்ராக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 5 வருஷம் வரைக்கும் அதுவும் மினிமம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதே இது பெல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மணி நேரத்துலேருந்து 1000 மணி நேரம் வரைக்கும் ஓடும். இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம், 5 வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. மற்றபடி உங்களுக்கு ஃபேன் கொடுத்துருவோம், கண்ணாடி கொடுத்துருவோம். இதோட பவர் பார்த்தீங்கன்னா இப்போ 12 HP டீசல் இன்ஜினில் கூடாது, மணிக்கு 1 லிட்டர் தான் டீசல் போகும். அது கஸ்டமர்லாம் ரெகுலராக ஒரு 8 மணி நேரம் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தான் போகும்னு சொல்லிட்டு நிறையா கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. மற்றபடி மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் டெய்லி கிரீஸ் அடிச்சுட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம், அழகாக ஓட்டிக்கலாம். வேறு வாடகைக்கு போகிறவங்களா இருக்காங்க, இல்லை மழை வேலைகளுக்கு இது எல்லாம் ரொம்ப கல்லுக்காடாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இதை வாங்கிக்கலாம். இது வந்து ஈவியில் இயங்கக்கூடியது. ஒரு 8 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு மைனுக்கு ரொம்ப ரிஸ்க்கான வேலைகளில் தான் பார்த்தீங்கன்னா அது ஓடப்போ போகுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வண்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி 4 வருஷம் அவங்கள்ட்ட ஓடிக்கிறதுனால இந்த மிஷின் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மிஷின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல்லையும் கிடைக்க போகுது, நமக்கு ஈவிலையும் கிடைக்க போகுது. இந்த இதில் நீங்கள் ரப்பர் போட்டு கட்டிங்கனாலும் ரப்பரும் போட்டு தர்றோம். இல்லை ஏற்கனவே நாங்கள் வந்து ரப்பர் பெல்ட் வாங்கிட்டோம், இதுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். அந்த ட்ராக்குக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண வேண்டியது. மோட்டார் மாற்றணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் மெட்டல் ட்ராக் மாற்றணும். அதுக்கு தான் ப்ரைஸ் தான் சேஞ்ச் ஆக போகுது. மற்றபடி வேறு எந்த இதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவை கிடையாது. இப்போ இருக்க லேட்டஸ்ட் மாடல்கள் என்ன பண்ணியிருக்கோமோ அதை பார்த்தீங்கன்னா மற்ற புதுசாக வர இப்போ ஏற்கனவே இருக்க பழைய மாடல்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்டாச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 வகையான அட்டாச்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எவ்வளோ இதாக வெயிட்டை தூக்கிடுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட அது ஒரு 300 கிலோ அளவுக்கு இருக்க டயரை கூட பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தூக்கி இதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்காக 300 கிலோ தான் லோடிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய வண்டிக்கு நீங்கள் பாருங்கள், 7 டன் வண்டிக்கு, அந்த 7 டன் வண்டி அந்த வண்டி தான் தூக்க போது. இந்த 1.5 டன்னையும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி தூக்கிக்கும், அசால்ட்டாக தூக்கிக்கும். அப்படிங்கிறப்ப 1.5 டன் பவர் பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே இருக்க போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேபிளாக ஒரு வண்டி நிற்கிறப்ப அது எப்படி சுற்றி வருது, சுற்றி வர்றப்ப நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒரு 300 கிலோலேருந்து 400 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் சுற்றி வர்றப்ப எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, ஆடாது, அசையாது. அதே மாதிரி மேலே ஏறிடுறீங்க, ஒரு 300 கிலோ வச்சுட்டு ஏறிடுறீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது பண்ணுறீங்க. ஒரு மேடில் இருக்குது, சர்க்கிளில் இருக்குது, அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறீங்கனாலும் சரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான் அது பண்ணியிருக்கோம். இது கல்லுக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நமக்கு அதே மாதிரி கிணறு தோண்ட போகிறோம் அப்படியே இப்போ இந்த மெட்டல் ட்ராக் இருந்தால் தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்ல முடியாது, 20ன்னு சொல்ல முடியாது, இடையில இருக்க ஒரு 15ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட வடிவமைப்பு இருக்குது. ப்ளஸ் அதோட ட்ராக்கு இதுக்கெல்லாம் செயின்லாம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அப்போ ஸ்டேபிளாக உங்களுக்கு மேடு பள்ளம் ஏறுறப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டுறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் ஓட்டுறப்பையும் உங்களுக்கு எந்த ஒரு சேக் இருக்காது, நல்லா ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இழுத்துட்டு போகிறது அந்த ஒரு ட்ராக் செயினை இருக்கப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இழுக்கிறப்ப அதோட உராய்வு விசை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அதிகம் போகாது. அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லோடிங் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக லோடிங் பண்ண முடியும், ஏன்னா சேக் ஆகாது, அந்த மாதிரி டில்ட்டிங் அதெல்லாம் பண்ணாது, ஈஸியாக இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ மாடலில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த மாதிரி மாடல் பண்ணணும். இதுலேயே டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வேரியேஷன் நம்ம கொடுக்குறோம்.
இல்லை இன்ஜின் வேரியேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம். ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டை நம்ம தயார் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே கிடைக்கிறதா, இந்தியாவுக்குள்ளே இருக்க பொருட்களை தான் நாங்கள் வாங்கி பண்ணிக்கிறோம். நீங்கள் திண்டுக்கல்ல வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே ஆஃபீஸ் இருக்குது. சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்க இதில் தான் இருக்குது நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம், இங்கேயும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வாங்க. நன்றி மக்கள்.